Hi friends, today மெஹந்தி கிளாஸஸில் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் எபிசோட் 7 கிரிட் டிசைன்ஸ் பார்க்கலாங்களா. எப்படி கிரிட் டிசைன்ஸ் போடுறதுன்றதை நான் என்னென்னலாம் போடலான்றதை ஒரு பிக்சராக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரிட் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மெஹந்தியில் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், பின்னாடி அந்த டேப்பை எடுத்துகிட்டு லூஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகும். அந்த காற்றுலாம் போயிடும். காற்று போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு மசாஜ் மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா அந்த அங்கங்கே கட்டியாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி காற்று இருக்குது அப்படின்றதெல்லாம் போகும். அதனால் நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மெஹந்தியை ரேப் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக வரும். அடுத்தது மெஹந்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி, இந்த இடத்துல கொஞ்சம் வீடியோ தெரியல. நான் என்ன டிசைன் போடுறேன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங் லைனில் ஒரு எல்லா லைனும் ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஃபில் பண்ணிக்கணும். பாக்ஸ்க்குள்ளே போட்டுட்டு அந்த பாக்ஸுக்கு பாருங்கள், அந்த லைன் நடுவில் டாட் வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்து விட்டிங்கன்னா அழகாக பார்க்க லீவ்ஸ் டிசைன்ஸ் மாதிரியே இருக்கும், சரிங்களா. இதுக்குள்ளே நடுவில் புள்ளி புள்ளியாக டாட் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இந்த லைன்ஸ் தான் நம்ம அந்த சைட்லேயும் போட்டிருக்கோம். ஆனால் இந்த டிசைன்ஸ்க்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதே டிசைன் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதே தான் அந்த டிசைன்லேயும் பண்ணது. ஆனால் நடுவில் என்ன பண்ணுவோன்னா, பாருங்க டாட் வச்சிருச்சு. நடுவில் என்ன பண்ணுவோன்னா சின்னதாக லைன்ஸ் மாதிரி சைடில் அனுப்பிடுவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதுமாரி இழுக்க கஷ்டமாக இருக்குன்னா அங்கங்கே நடுவில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி ஷேட் பண்ணிங்கன்னா அழகாக லீவ்ஸ் டிசைன்ஸ் மாதிரி வந்துடும். பாருங்கள், இப்போ நடுவில் இந்த லைன்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது லுக்காக அழகாக தெரியும். டிஃப்ரெண்ட் சின்ன சின்ன இதில் தான் டிஃப்ரெண்ட் வரும். அதில் டாட் வச்சுட்டோம், இதில் லைன்ஸ் மாதிரி 4 லைன்ஸ் மாதிரி போடுறோம், ப்ளஸ் குறி போடுறோம். இதில் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் வந்துடுது நமக்கு. இந்த கிரிட் டிசைன்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு, இல்லை ஒரு பாக்ஸ் ஷேப்பு போட்டுட்டு, ஸ்டார்ட் அப் டிசைனில் கூட நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்குள்ளேயும் கிரிட் டிசைன்ஸ் கொண்டு வரலாம் ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு. இதில் நடுவில் ஃபில் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த கிரிட் டிசைன்ஸ்லாம் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம், சரிங்களா. இதே கிரிட் டிசைனை நீங்கள் ஃபிங்கர்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாம், சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா வளைஞ்சி சின்னதாக லைன் போட்டுக்கிறோம். அந்த லைன் இப்போ அண்டர்லைன்லாம் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம் தெரியுங்களா, ஸ்கூலில் இருக்கும்போது அதே மாதிரி அண்டர்லைன் மாதிரி பண்ணுறது தான். ஆனால் இந்த ஷேடிங்கில் நம்ம பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் அதில் ஒரே பக்கம் பார்த்த மாதிரி ஷேடிங் கொடுத்திங்கன்னா அதுவே ஒரு அழகாக இருக்கும், சரிங்களா. இப்போ அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன்ஸ்லையும் அதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறோம். லைன்ஸ் போட்டு ஹம்ஸ் போடுறோம். ஹம்ஸ் போட்டுட்டு 2 பக்கமும் ஹம்ஸ் போட்டால் நல்லா இருக்காது. இப்போ ஸ்லாண்டிங் நெயிலில் இந்த பக்கமாக ஒரே ஹம்ஸ் போடுறோன்னா அதே சைடில் ஸ்லாண்டிங் நெயில் ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் ஸ்லாண்டிங் நெயிலேருந்து ஹம்ஸ் போட்டிங்கன்னா அதே லைனில் ஹம்ஸ் போட்டுக்கணும். அப்போ தான் ஒரே இதில் அழகாக தெரியும். இப்போ நம்ம ஒரு லீவ்ஸ் மாதிரி உள்ளே போட்டுக்கலாம், இல்லை இதுக்குள்ளே ஹம்ஸ் வரைஞ்சி ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி உள்ளே கொண்டு போகலாம். நிறைய டிசைன்ஸ் இதிலே க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிக்கலாம், சரிங்களா. இது மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இல்லை இது கீழே பார்த்த மாதிரி கொண்டு போகலாம். இந்த இடத்துல லீவ்ஸ் வர மாதிரி போகலாம், இல்லை இந்த இடத்துல நீங்கள் எலிஃபேண்ட் கூட அழகாக குட்டி எலிஃபேண்ட் வரையலாம். ஒரு கிரிட் டிசைன்ஸ்லேயே நீங்கள் நிறைய வெரைட்டியான டிசைன்ஸை நீங்கள் கொண்டு வரலாம், சரிங்களா. இப்போ நம்ம அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம். அடுத்த டிசைன்ஸ்லேயும் அதே மாதிரி லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு, இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழேயும், ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழேயும் போடும்போது ஒரு 8 மாதிரி நமக்கு தோணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் ஒரு பக்கமும் மேலே கீழே மேலே கீழே இப்படி போட்டிங்கன்னா மிஸ்டேக்ஸ் வராது உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஒரு பெட்டல்ஸும் உட்காந்து போட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். இப்படி போடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இந்த ஃபினிஷிங்கும் நமக்கு கிளியராகவும் வரும், சரிங்களா. இப்போ இதை அவுட்டர்லாம் ஃபுல்லாக நம்ம
ஃபில் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது உள்ளே இருக்கிற டிசைன்ஸ் வந்து நமக்கு அழகாக லைன்ஸோடு தெரிய வரும். இதிலே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பக்கம் ஒரு லைனில் ஒரு பக்கம் டார்க் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு லைன் டார்க் பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி இப்போ நம்ம எப்படி கர்வ் பண்ணுமோ, ஒன்று மேலே ஒன்று கீழே போட்டோமோ அதேமாரி மேலே டார்க் பண்ணி கீழே டார்க் பண்ணி மேலே டார்க் பண்ணி அப்படியும் ஒரு டிசைன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா இந்த கிரிட் டிசைன்ஸ் இன்னும் அழகாக ஈக்குவலாக வரும். இப்போ அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்க 2 லைன்ஸ் போட்டாச்சு. 2 லைன்ஸ் இதே மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ 4 பக்கமும் டாட் வச்சுக்கிறோம். 4 பக்கமும் டாட் வைக்கும்போது பாருங்கள், இந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைன்ஸ் மாதிரி தெரியும் அழகாக. இது ரொம்ப இப்போ வந்து ரொம்ப நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் கொடுத்தாச்சு, அடுத்ததும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸாக கொடுத்தா ஹேண்டு பார்க்க அழகாகவே இருக்காது அப்படின்னு நினைக்கிற டைம்லாம் நீங்கள் இதேமாரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இந்த கிரிட் டிசைன்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸான கிரிட் டிசைன். இது வந்து கொஞ்சம் பார்க்க செக்குடு பேட்டர்னில் ஒரு கிரிட் டிசைன்ஸ் மாதிரி அழகாக தெரியும். ஸோ ஒரே மாதிரியான கிரிட் டிசைன்ஸ் கொடுக்காம அடுத்தடுத்து கிரிட் டிசைன் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ஒரு டிசைன்ஸ் வந்து மறைஞ்சிடுச்சு. அது வீடியோ சரியாக நான் கவனிக்கலை. வீடியோ எடுக்கும்போது நான் மட்டும் ட்ரா பண்ணிட்டேன், சாரி. இதில் என்ன டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம்னா வந்து ஒரு லைன்ஸ் கொடுத்துக்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்குறோம். அடுத்தது கீழேயும் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு பொசிஷன்லையும் மாற்றி மாற்றி மேலே வந்து நம்ம ஸ்லீப்பிங் லைனில் கொடுத்தா கீழே ஸ்டாண்டிங் லைன், மேலே ஸ்லீப்பிங் லைன் கீழே ஸ்டாண்டிங் லைன், இதுமாரி மாற்றி மாற்றி கொடுத்திங்கன்னா அந்த ஒரு செக்குடு பேட்டர்னும் அழகாக இருக்கும். இந்த பேட்டர்னுமே நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் கொடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்பைரல் மாதிரி நம்ம குட்டி குட்டியாக வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு லீவ்ஸ் டிசைன்ஸ் மாதிரி கொண்டு வர போகிறோம். பாருங்கள், சின்ன சின்னதாக கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு டாட் டாட்டாக வச்சா அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து மண்டலா டிசைன் கூட நல்லா அழகாக ஒரு டவுன் சர்க்கிள் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு பொசிஷன் அழகாக லீவ்ஸ் மாதிரி வரைஞ்சி அழகாக அதை கொண்டு போகலாம். இதையும் வந்து நம்ம ஒரு ஃபீலிங்ஸ் தான். இது வந்து ஒரு கிரிட் டிசைன்ஸ் அல்லது ஒரு ஃபீலிங்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இது மேபி பாருங்கள், இப்போ அங்கங்கே டாட் வச்சுக்கிறோம். அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஸ்லீப்பிங் லைன்லே நம்ம இவ்வளோ நாளாக செக்குடு பார்த்தது எல்லாமே கிரிட் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்லாண்டிங் லைனில் பார்த்தோம். ஆனால் இது வந்து ஒரு இந்த லைன் எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து அழகாக கொண்டு வரதுக்காக நம்ம ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஈக்குவலாக கொண்டு வரதுக்காக தான் இந்த லைன்ஸுக்கு போட்டிருக்கோம். இது வந்து நீங்கள் லைட்டாக போட்டுக்கணும், அப்போ தான் அந்த டிசைனுக்கு சேமாக அழகாக வர மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த லைனுக்கு அந்த லைன், இந்த லைனுக்கு அந்த லைன் வர மாதிரி. இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் போட்ட லைனே தெரியாத அளவுக்கு நீங்கள் ஷேடிங் கொடுத்தா கூட அழகாக தான் ஆகிடும். இந்த லைன் வந்து எதுக்காக போட்டதுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வர்றதுக்காக தான். நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் அதை நல்லா போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த லைன்ஸ்லாம் போடவே தேவையில்லை, தானாக ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு கிரிட் டிசைன்ஸாக. இந்த டிசைன்ஸில் வந்து நீங்கள் நிறைய இடத்துல ஷேடிங் கொடுத்திங்கன்னா இன்னும் ஈக்குவலாக அழகாக இருக்கும். இந்த ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு கீழே ஒரு பீகாக் வரைகிறோம். அந்த பீகாக் கீழே வந்து இப்போ என்ன சொல்கிறது, இந்த இது வைப்பாங்க தெரியுங்களா, இந்த பீகாக் அந்த மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துலலாம் டிஃப்ரெண்ட்டான கேப் இருக்கும். அந்த கேப்புக்கெல்லாம் நம்ம இந்த டிசைன்ஸ் போடலாம். இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி குட்டியாக வந்து ஒரு 4 சர்க்கிள் போட்டுக்கணும். இதை வந்து மாற்றி மாற்றி கொஞ்சம் இது மட்டும்தான் பண்ண போகிறோம். இந்த பக்கம் மேலே, இந்த பக்கம் கீழே, இந்த பக்கம் கீழே, அந்த பக்கம் மேலே, இப்படி மாற்றி மாற்றி நம்ம இந்த அவுட்லைனை வரைஞ்சிக்கிறோம். சரிங்களா? இப்போ வரைகிற இந்த டிசைன்ஸ் வந்து என்னென்னா, இது வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் அங்கங்கே ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லீவ்ஸ் கொடுத்திங்கன்னா அந்த மாதிரி அழகாக வந்துடும்.
இதுதான் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இப்போ நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற டிசைன்ஸ்லாம் வந்து அழகாக அந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள். லீவ்ஸ் அங்கங்கே லீவ்ஸு இல்லை சர்க்கிள் குட்டியாக போட்டு மேலே இருக்க டிசைன்ஸ் அழகாக வரைஞ்சிடணும். அந்த டிசைனுக்கு மேலே தான் வரையணும். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். அதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் போல்டாக தெரிகிறதுலாம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபீலிங்ஸ் வந்து சாதாரணமாகவே நான் ஆல்ரெடி சாப்டர் செகண்டில் சொல்லியிருப்பேன், எபிசோட் செகண்டில். இந்த ஃபீலிங்ஸுமே வந்து நம்ம அடிக்கடி நடுவில் இங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல இந்த ஹம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிங்கன்னா ஸ்பைரல் போட்டு ஹம்ஸாக கொடுத்திங்கன்னா ஈக்குவலாக அழகாக தெரியும். இது எல்லாமே ஹேண்டுக்கு வர டிசைன் தான். ஹேண்டில் எவ்வளோ டிசைன்ஸ் போடுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக நம்ம கொண்டு போகிறது தான். இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு ஹேண்டுக்கு டிசைனிங் கொண்டு போகிறது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டு வரைகிறதுக்கு நான் அடுத்து எப்படிலாம் வரையலாம், எந்தெந்த ஸ்டெப் வரையலான்றது நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.